பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். எல்லாரும் பைபிள் எடுத்துக்குவோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம், த புக் ஆஃப் ஹீப்ரூஸ், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனம், பின்பகுதியில் 308வது பக்கம், தமிழ் பைபிளில் பின்பகுதியில் 308வது பக்கம், த புக் ஆஃப் ஹீப்ரூஸ் சாப்டர் 11 verse 6 வாசிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். Praise the Lord. இந்த புஸ்தகத்திற்காய் ஆண்டவரை துதிக்கிறேன், இந்த பகுதிக்காய் ஆண்டவரை துதிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் இந்த 11ஆம் அதிகாரம் விசுவாசத்தை குறித்து அதிகமாய் கற்றுக் கொடுக்கிறதான ஒரு வேத பகுதியாக இருக்கிறது. அதிலேயே மிக முக்கியமாய் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். Praise the Lord. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன், முதலாவது அவர் விசுவாசிக்க வேண்டியது அவர் உண்டு என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். Praise the Lord. வசனம் சொல்லுது, தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. ஆண்டவராகிய இயேசு வாழ்ந்த நாட்களிலே தோமா இயேசுவை தொடர்ந்து அவருடைய மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த பின்பு அவர் தொடர்ந்து சீஷர்களுக்கு அறிமுகப்படுத்தி கொள்ளும் போது தோமா விசுவாசிக்கல. மற்ற சீஷர்கள் சொல்றாங்க நான் இயேசுவை கண்டோன்னு சொல்லும் போது அவர் சொல்ல இல்லை நான் விசுவாசிக்க மாட்டேன். அவருடைய விழாவில் கரம் போட்டு அவருடைய கரங்கள் உள்ளதான காயங்களை பார்த்தால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன்னு சொல்லும் போது தொடர்ந்து ஒரு பூட்டிய அறைக்குள்ளே ஆண்டவராக இயேசு தோமாவும் இருக்கும்போது கடந்து வந்து தோமாவே என்று சொல்லி அவரை தன்னை அறிமுகப்படுத்தும் போது என் தேவனே என்று சொல்லி அவர் சொல்லுகிற நேரத்தில் பிரைஸ் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இயேசு சொன்ன வார்த்தை, நீ கண்டு விசுவாசிக்கிறாய், ஆனால் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் அதிக பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே சபையிலே கர்த்தருடைய ஆராதனையிலே கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்துகிற கர்த்தரை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் அதிகமான பாக்கியவான்கள். அல்லேலூயா. தேவன் அதிகமான பாக்கியவான்களாய் உலகத்திலிருந்து நம்மை பிரித்து எடுத்து கிருபையாய் ரட்சிப்படைய செய்து இயேசுவை விசுவாசிக்க செய்து ஞானஸ்நான சத்தியத்திற்குள்ளே கீழ்ப்படிய செய்து பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்குள்ளே நம்மை நடத்தி இந்த நாளிலே கர்த்தரை விசுவாசித்து கர்த்தருக்குள்ளே இருக்கிறோமே என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இந்த விசுவாசம், இந்த நாளிலே செய்தியுடைய தலைப்பு விசுவாசம் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். சாட்சி நேரத்தில் கூட சகோதரர் அழகா சொன்னாரு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அப்படிதானே? அப்போ இந்த நாளிலே விசுவாசத்தை குறித்து இன்னும் அதிகமாய் கொஞ்சம் கூட கற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த விசுவாசம் என்பது பிரைஸ் தி லார்ட் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கிற வரங்களில் ஒன்றுதான் விசுவாசம். நம்ம என்ன விசுவாசிக்கிறோம்னு சொன்னா, ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கிறோம்னு சொன்னா, ஆண்டவர் நமக்குள்ளே ஒரு விசேஷித்த வரத்தை, அந்த விசுவாசம் என்கிற வரத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். வாசிங்க 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம் முதல் 9வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது அங்கே வரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின் சத்தமா வாசிங்க. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே, ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, வாசிமா, கர்த்தர் ஒருவரே, கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே, ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது.
இருக்கிறது. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும். 9 வரங்களிலே முதலாவது சொல்லப்பட்டிருக்கிற பாருங்க, எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம். முதல் வர வாசிங்க. வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும். இந்த பகுதியை நான் ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர்ல உங்களுக்கு அழகா நான் என்ன பண்ண ஸ்டடி எடுத்திருக்கிறேன். அதனால இதை குறித்து நான் அதிகமா சொல்ல இப்ப விரும்பல. 3வது வாசிமா. வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமோ. விசுவாசம் என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வரங்களில் ஒன்று. அல்லேலூயா. அப்ப நம்ம விசுவாசிக்கிறோம், ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், ஆண்டவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த விசேஷித்த வரத்தை ஆண்டவர் நமக்குள்ளே தந்திருக்கிறார். நிறைய பேர் சர்ச்சுக்கு வருவாங்க, ஆனா யாரை விசுவாசிக்க மாட்டாங்க, ஆண்டவர் விசுவாசிக்க மாட்டாங்க. ஏதோ கடமைக்கு வந்துட்டு போயிடுவாங்க. சில சபைக்கு வருவாங்க, ஆனா கொஞ்சம் விசுவாசிப்பாங்க, நிறைய அவிசுவாசம் அவங்களுக்குள்ள இருக்கும் பாருங்க. அதுவும் அவங்களுடைய வாழ்க்கையில குறைபாட ஒன்று. அதனாலதான் பிரைஸ்ல ஒரு தேவ மனுஷன் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்துட்டு தன்னுடைய பிள்ளைக்கு பலவீனமா இருக்கும்போது பிரைஸ் தி லார்ட் இயேசு சொல்வாரு, கண்டிப்பா உனக்கு சுகம் கிடைக்கும்னு சொல்லும்போது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லும்போது, அப்ப சொல்லும்போது அவர் சொல்வாரு, ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். அப்போ நமக்கு நிறைய நேரம் அவிசுவாசத்தை கொடுத்து நம்ம விசுவாசத்தில் நிலைத்து நிற்க விடாதபடிக்கு, இந்த வரத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய விடாதபடிக்கு சத்துருவானவர் பல வழிகளிலும் போராடி கொண்டே இருப்பான். சில காரியங்களை செய்யும் போது, சில நிகழ்வுகளுக்குள்ளே போகும்போது, சில காரியங்களை செய்யணும்னு சொல்லிட்டு நம்முடைய இருதயம் விரும்புகிற சூழ்நிலையிலே அவிசுவாசத்தை கொண்டு வந்து, இதை உன்னால செய்ய முடியாது, இதை நீ போக முடியாது, இந்த வேலை உனக்கு கிடைக்காது, இதை நீ ரீச் பண்ண முடியாது, இந்த பொருளை நீ வாங்க முடியாது, உன்னுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்விலே வளர முடியாது, நீ பாடல பாட முடியாது, நீ ஜெபம் பண்ண முடியாது, நீ பிரசங்கம் பண்ண முடியாதுன்னு சொல்லி சில அவிசுவாசங்களை நம்முடைய சிந்தனைக்குள்ளே வைத்து நாம் மேலே வளர விடாதபடிக்கு பிசாசானவன் தடை செய்து கொண்டே இருப்பான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் நினைக்கணும், விசுவாசிக்கணும். என்ன நினைக்கணும்? நிச்சயமாய் தேவனால் எல்லாமே கூடும். அல்லேலூயா. எனக்குள் இருக்கிற என் தேவனாலே எல்லாம் கூடும் என்கிற விசுவாசம் நமக்குள்ள இருக்கும்போது, ஒருவேளை ஜெபம் பண்ணி பழக்கம் இல்லைன்னாலும் உங்களுக்கு ஜெபம் பண்ணும்படியான ஆர்வம் இருக்குன்னா, ஜெபம் பண்ண வேண்டிய கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு தந்து, விசுவாசம் இருந்து என்னால ஜெபம் பண்ண முடியும், நான் ஜெபம் பண்ணுவேன், தப்பு வந்தாலும் பரவாயில்லை, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நான் ஜெபம் பண்ணுவேன் என்கிற எண்ணம் நமக்குள்ள வந்து ஒரு ஜெப குறிப்பை சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நிச்சயமா நம்முடைய விசுவாசம் நம்மை ஜெபத்திற்கு நேராய் வழி நடத்தும். அல்லேலூயா. நான் நினைக்கிற சகோதரர்கள் ஒரு சிலர் சிந்திச்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு வாரமும் யார்கிட்ட ஜெபம் பண்ண சொல்றோம்னு சொல்லி சிலருக்கு என்ன பண்ணாது தெரியாது அப்படின்னு. அப்போ சிலர் ஆண்டவரே பாஸ்டர் என்ன பண்ணாது, ஜெபம் பண்ண சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சிந்திக்கிற ஒரு சில சகோதரர்கள் இருப்பாங்க. ஆனா ஒன்று நினைச்சுக்கொண்ட விஷயம், நாம் கர்த்தருக்குள் விசுவாசத்தில் வளருகிறவர்கள் நாம் ஜெபத்திலே வளருகிறவர்களாக இருக்கணும். பரவாயில்லை, நம்ம சபை தானே, நான் ஜெபம் பண்ணும்போது ஒரு தப்பெல்லாம் வந்த பிரச்சனை இல்லை, ஒரு பெரிய விஷயம் இல்லை, நம்ம அப்படிலாம் திங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவா ஜெபம் என்பது கர்த்தரோடு கூட பேசுகிற ஒன்று. அதனால கோர்வையா இப்படி அழகாதான் ஜெபம் பண்ணணும் அப்படி கிடையாது. ஜெபம் பண்றதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்தாலும் சரி, நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ளும் போது இயேசு சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். ஜெபிக்க கற்றுக்கொள்ளும் போது சின்ன சின்ன விஷயங்கள் தடுமாற்றங்கள் வரலாம், சில நம்முடைய பேச்சுகளிலே வார்த்தைகள் வராமல் இருக்கலாம். டோன்ட் வரி, நம்ம ஒரி பண்ணவே கூடாது. ஆனா விசுவாசிக்கணும், இனி அடுத்த லெவல்ல நான் இன்னும் அதிகமா என்ன பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவேன், அடுத்த லெவல்ல இன்னும் அதிகமா நான் தேவ சமூகத்தில் நான் ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லி நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு சரளமாய் ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை உருவாக்கி எடுப்பார். அல்லேலூயா. நம்ம பைபிள் காலேஜில் ஈவினிங் பைபிள் காலேஜ் ஒன்று இருக்கு. நம்முடைய ஈவினிங் பைபிள் காலேஜில் படித்த ஒரு சில தேவ பிள்ளைகள் நம்முடைய சபையில் இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். நம்ம கிளாஸ் முடிஞ்ச உடனே கடைசியாக ஒரு ப்ரேயர் பண்ணி தான் இந்த கிளாஸை க்ளோஸ் பண்ணுறது உண்டு. அப்போ நான் அட்டெண்டன்ஸ் போடுவேன், எல்லாரோட அட்டெண்டன்ஸ், ஜென்ட்ஸ் அட்டெண்டன்ஸ் போட்டு லேடிஸ் அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, அதுக்கப்புறம் யாரை ஜெபம் பண்ண சொல்லணும்னு சொல்லிட்டு
நான் என்ன பண்ணுவேன்னா நான் திங்க் பண்ணுவேன், ஒரு பேஜை பார்ப்பேன், அடுத்த பேஜை பார்ப்பேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னா அப்போ ஜோம் பண்ணும், ஆண்டவரே பாஸ்டர் ஏன் பேரை சொல்லிடக்கூடாது, பாஸ்டர் என்ன பண்ணாது ஏன் பேரை சொல்லிடக்கூடாது. நான் அடிக்கடி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இங்கே கற்றுக்கொள்ள முடியாத வந்திருக்கிறோம், பைபிள் காலேஜில் கற்றுக்கொள்ள முடியாத வந்திருக்கிறோம். என்னால் நல்ல முறையில் ஜெபம் பண்ண முடியும், ஆண்டவர் என்னை பலப்படுத்துவார் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அந்த வார்த்தைகளை சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய தேவன் நம்முடைய நாவிலே தந்து நாம் ஜெபிக்க வேண்டிய கிருபையை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அதனால நம்ம பயப்படவே கூடாது. என்னால ஜெபம் பண்ண முடியலையே, நான் தடுமாறி இருவனோ அல்ல குழப்பி இருவனோ அல்ல ஜெபம் பண்ணாம விட்டுருவனோ அப்படி சொல்ல ஒரு காலம் திங்க் பண்ணக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில அந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு தருவார்னு சொல்லி எனக்கு ஒரு ஜெபம் பண்ணும்படியான ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, எனக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, இந்த ஊழியத்தை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு சொல்லி அந்த ஆர்வம் நமக்குள்ள இருக்க இருக்க நிச்சயமாய் அந்த வரம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறதா இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, விசுவாசம் என்கிற வரம். இன்னும் தொடர்ந்து வாசிங்க. வாசிமா. வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும் வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும் வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை அந்நிய பாஷைகளை பேசுதலும் வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுவதும் அளிக்கப்படுகிறது. அடுத்த வசனம் வாசிங்க. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவன் அவனுக்கு பகிர்ந்தளிக்கிறார். இப்போ இந்த 9 வரங்கள் எத்தனை இருக்கு? 9 வரங்கள். இந்த வரங்களை தேவ பிள்ளைகள் கேட்டால் கொடுப்பாரான்னு சொன்னா, யார் யாருக்குள்ள இருந்து எந்த வரம் செயல்பட வேண்டும் என்று பரலோகத்தின் தேவன் திட்டமிட்டு இருக்கிறாரோ அந்த வரங்களை தம்முடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு ஜெபித்து கேட்டால் அந்த வரங்களை தேவ பிள்ளைகளை கொடுத்து தேவன் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்த, தேவன் தம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால சொல்லப்பட்ட வரங்களை நாடுங்கள். தேவ பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வரங்களை நாட வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் தேவ சமூகத்திலே காத்திருந்து, ஆண்டவரே இந்த வரங்களினால் என்னை அபிஷேகிங்க, இந்த வரங்களினால் என்னை நடத்துங்கன்னு சொல்லி தேவ சமூகத்திலே ஜெபித்து நாம் விசுவாசிக்கும் போது இந்த வரங்களை கர்த்தர் நமக்கு தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணும் போது அற்புதம் நடக்கும், நம்ம ஜெபம் பண்ணும் போது பிசாசுகள் ஓடும், நம்ம ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வார், நம்ம ஜெபம் பண்ணும் போது நிச்சயமாய் பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் கட்டளையிடுவார். அது நம்முடைய வாழ்க்கையில் இந்த வரங்கள் வெளிப்படும் போது அது செயல்படும்படியாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். 15ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 15:6 வாசிக்கும் போது ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அல்லேலூயா. ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ, நான் உன்னை அங்கே பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையை ஆபிரகாம் கேட்டு, வசனம் சொல்லுது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஆவிக்குரிய திருச்சபையிலே கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை புரிந்து கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய விசுவாசத்தின் அளவு எப்படி இருக்கிறது? சபையில வரும்போது நம்ம எப்படி இருக்கிறோம்? நல்ல பாட்டு பாடி ஜெபம் பண்ணி ஆண்டவர் ஆராதிச்சு தேவனை துதிச்சு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா சபையில என்ன பண்றோம்னு இருக்கிறோம். ஆனா வெளியில போகும்போது நம்முடைய விசுவாசத்தின் அளவு எப்படி இருக்கிறது? ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது,
ஒரு நிந்தைகள் வரும்போது, ஒரு அவமானங்கள் வரும்போது, அந்த நேரத்திலே நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் மேலுள்ள விசுவாசத்திலே கர்த்தருக்குள் சார்ந்து இருக்கிறோமா, இல்ல உலக பிரகாரமான முடிவை எடுத்து ஒரு உலக பிரகாரமான மனுஷனை போல நம்ம வாழ்கிறோமா என்பதை பார்க்கணும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், ஆண்டவரை அறிந்திருக்கிற தேவ பிள்ளைகள் விசுவாசத்தில் இன்னும் வளர்ந்து இருப்போமே என்று சொன்னால், ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற தெய்வீக திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்ற கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நல்லவர். முக்கியமா நம்முடைய விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் இன்னும் அதிகமாய் பாரப்படுகிறவராய் இருக்கிறார். ஒருவேளை தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் குறைந்திருக்குமே என்று சொன்னால், விசுவாசத்திலே நாம் குறைவுள்ளவர்களாய் இருப்போமே என்றால், இன்று விசுவாசத்தில் கர்த்தருக்குள் வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. வசனம் சொல்லும் போது மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. மார்க் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது வாசிங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். என் நாமத்தினாலே விசுவாசித்தால் என்ன பண்ணுவோம்? நம்ம பிசாசுகளை என்ன பண்ணுவோம்? நம்ம துரத்துவோம். நம்ம வீட்டுக்கு அருகாமையில் யாராவது பிசாசு பிடிச்சவங்க இருப்பாங்கன்னா, ஐயோ பாஸ்டர் கூப்பிடுங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம்னு சொல்ல மாட்டோம். பாருங்க, நானே பிசாசை என்ன பண்ணுவேன்? துரத்துவேன். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அடுத்து நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. அர்த்தம் என்னன்னு சொன்னா, விஷம் குடிச்சாலும் செத்து போக மாட்டோம், அப்படிதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. சாவுக்கு ஏதுவான, அதனால போய் பரவாயில்ல ஒன்று செக் பண்ணி பார்ப்போம்னு சொன்னா செத்து போயிடுவோம். பாருங்க, ஒருவேளை நமக்கு தெரியாம, நம்ம நாலேஜ் இல்லாம யாராவது ஒருவேளை நமக்கு விரோதமாக ஏதாவது ஆபத்தான காரியங்களை செஞ்சாங்கன்னா, அவைகள் நம்மை தேவ பிள்ளைகளை ஒன்றும் செய்யாது. அல்லேலூயா. சில மந்திரங்களா இருக்கட்டும், சில தந்திரங்களா இருக்கட்டும், சில ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியங்களா இருக்கட்டும், நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாகவோ நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாகவோ ஏதாவது காரியங்களை உலக பிரகாரமா போய் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக யாராவது செய்யறாங்கன்னு சொன்னா, இவைகள் சாவுக்கு ஏதுவான எந்த காரியம் வந்தாலும் சரி, அவை நம்மை ஒன்று செய்யாது. ஏனென்றால் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். சொல்றாரு, சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தால் ஒன்று சேதப்படுத்த அவசியம். வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், விசுவாசிக்கிறவர்கள் வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். சொஸ்தமாவார்கள். வாசிங்க. இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடைய பாருங்க, இப்படியாய் விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்தந்த அடையாளங்களை ஆண்டவராகிய தேவன் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சோ நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்துல இன்னும் அதிகமாய் பெருகணும், வளரணும் என்கிற விஷயத்துல பிரைஸ் தி லார்ட் ஒரு காரியங்களை, ஒரு சில வார்த்தைகள் உங்கள் மத்தியில இன்னும் சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒரு 3 காரியங்களை நான் வைக்க விரும்புகிறேன். வாசிங்க. முதலாவது பிரைஸ் தி லார்ட் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 15:28 வாசிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். முதல்ல விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் ஆண்டவர் மேல விசுவாசம் நமக்கு அதிகமா இருக்கும்னு சொன்னா, நாம் விரும்புகிற பிரகாரம் அவைகளை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. முதல்ல நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்களா, உண்மையா விசுவாசிக்கிறவங்களா இருப்போம்னா, கர்த்தருக்கு பிரியமான ஆவிக்குரிய பாதையிலே நாம் எதை விரும்புகிறோமோ அதை கர்த்தர் நமக்கு நிறைவேற்றி தருவார். மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்க, அழகா இருக்கு, வாசிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. அப்போ
நம்ம எதை விரும்புகிறோம்? ஒருவேளை அசுத்தத்தை விரும்பினாலும் செய்ய மாட்டார். ஏன்னா அவர் பாவிகளின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். ஆண்டவரே, இந்த பிள்ளைய நான் லவ் பண்ணுறேன், இந்த பிள்ளை எனக்கு கெட்டி தருங்க. நோ நோ நோ. இந்த பையனை லவ் பண்ணுறேன், இந்த பையன் எனக்கு கெட்டி தர உதவி செய். நோ நோ நோ. அசுத்தத்தில் விரும்புகிறதை தேவன் செய்ய மாட்டார். ஏன்னா அவர் பரிசுத்தர். அப்படியே அவர் பரிசுத்தர். பரிசுத்தமான தேவனுக்கு பிரியமான கர்த்தருக்கு சித்தமான காரியங்களை நாம் தேவ சமூகத்திலே விரும்புவோம் என்றால் அந்த காரியங்களை கர்த்தர் நமக்கு கைகூடி வரப்பண்ண கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. சாட்சி சொல்லும்போது சொல்லும்போது சாட்சி சொன்னாங்க. அவங்க 6 மாதம் கிருஷ்ணகிரியில் அவங்க இருந்தாங்க. கிருஷ்ணகிரியில் வேலையின் பாதையில் இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய பாதையில் உள்ளதான திருச்சபையில் அவருக்கு என்ன பண்ண முடியல, சரியா டைம் கிடைக்கல, போகவும் முடியல. அப்போ ஒவ்வொரு வாரமும் அவருடைய சிந்தனையில் நம்முடைய ஆலயத்தை மிஸ் பண்றோமே, ஆலயத்தை மிஸ் பண்றேனே என்கிறதான எண்ணம் அவருக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. அவருக்குள்ள ஒரு விருப்பம் என்ன, அதாவது எப்படியாகலும் டிரான்ஸ்பர் ஆகி நான் கோயம்புத்தூர் பக்கம் போனா நான் குடும்பமா கர்த்தருடைய ஆலயத்தில் சென்று ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும் அல்லவா என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவங்க விரும்பினாங்க, ஜெபிச்சாங்க. அடுத்த நாள் அவங்க பெட்டிஷன் போட்டு அடுத்த நாள் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா. அதான் விரும்புகிறது. நாம் ஆவிக்குரிய பாதையிலே தேவனுக்கு சித்தமான காரியங்களை, தேவன் விரும்புகிற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில விருப்பத்தோடு கேட்போமே என்று சொன்னால் அவைகளை நிறைவேற்ற தேவன் போதுமானவர். சங்கீதம் 20 சங்கீதம் 4 வசனம் வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 20 சங்கீதம் 4 வசனம் சீக்கிரம் வாசிங்க. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி, உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நீங்க தேவனுக்கு பயந்து கர்த்தருடைய சித்தத்தின்படி ஒரு காரியத்தை விரும்புனீங்கன்னா அந்த காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ண தேவன் போதுமானவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், உங்களுடைய சிந்தனையில் சில ஆவிக்குரிய அநேக விருப்பங்கள் உள்ளதை ஆண்டவர் அறிகிறவராக இருக்கிறார். ஆண்டவரே, இந்த காரியம் நடந்தா நல்லா இருக்கும், இந்த காரியம் நடந்தா உம்முடைய நாமத்தின் மகிமைக்கு சாட்சியா இருக்கும், இந்த காரியம் நடந்தா நிச்சயமா நான் தேவ சமூகத்தில் சாட்சி சொல்லுவேன், இந்த காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி நீங்க தேவ சமூகத்தில் விரும்புகிற காரியம் வசனம் சொல்லி பாருங்க. அவர் உமது மன விருப்பத்தின்படி தந்தருளி உன் ஆலோசனைகளை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆகையால் இந்த காலை வேளையிலே தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை இன்னும் வர்த்திக்க பண்ணி கர்த்தர் மேலுள்ள விசுவாசத்திலே இன்னும் வளர்ந்து பிரைஸ் தி லார்ட் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலே எதை விரும்புகிறோமோ அதை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று செயல்படுத்தி கொடுக்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 10 அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. The book of Romans chapter 10 verse 1 வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 10 அதிகாரம் 1 வசனம். சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் என்ன இருக்கு, விருப்பமோ நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பவுமா இருக்கிறது. அப்போ ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற விருப்பம் நம்முடைய இருதயத்திற்குள்ள இருக்குமே என்றால் ஜனங்களை ரட்சிப்படைய செய்து நம் மூலமாய் ஜனங்களை சபைக்கு கர்த்தர் கொண்டு வர ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள என்ன விருப்பம் வேணும்? ஜனங்கள் ரட்சிப்படைய பண்ண வேணும் என்கிற விருப்பம் நமக்குள்ள உண்டாகணும். ஒருவேளை நம்ம வீட்டில் யாராவது ஒழுங்கா ரட்சிக்கப்படாம இருப்பாங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ண, ஆண்டவரே, எங்க வீட்டில் உள்ள எங்க குடும்பத்தின் மக்கள் என்ன பண்ணணும், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற விருப்பம் நமக்குள்ள உண்டாகணும். நிறைய பேர் பரவாயில்ல, அவங்க எப்படியோ போட்டோம், சொன்னா கீழ்ப்படிய மாட்டாங்க, நானும் சொல்லி பார்த்தாச்சு, அவங்க கீழ்ப்படியவே மாட்டேங்கிறாங்க, எப்படியோ வாழ்ந்துட்டு போட்டோம். நோ, அப்படி அல்ல. நமக்குள்ள ஒரு விருப்பம் உண்டாகணும். என்னுடைய குடும்பத்தில் கணவனார் ரட்சிக்கப்படணும்,
என் மனைவி ரட்சிக்கப்படணும், என் பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும், என் பெற்றோர் ரட்சிக்கப்படணும், ஆவிக்குரிய பாதையிலே என் பிள்ளைங்க வளர்ந்து வரணும், கர்த்தருக்குள்ள சாட்சியாய் வளரணும் என்கிற மன விருப்பத்தை ஆண்டவராகிய தேவன் அவர் பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அப்ப நம்முடைய வாழ்க்கையில முதலாவது நம்முடைய குடும்பத்தின் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற மன விருப்பம் நமக்குள்ளே உண்டாக வேணும். அப்படி உண்டாகணும்னு சொன்னா அவங்களுக்காய் பாரத்தோட ஜெபம் பண்ணுவோம். அவர்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு கடந்து வருவாங்க. நம்ம வீட்டுக்கு அருகாமையில் உள்ளவர்கள் ஆண்டவரை அறியாமல் இருப்பாங்கன்னு சொன்னா அவங்க ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு மன விருப்பம் நமக்குள்ளே உண்டாயிருக்கணும். பாருங்க, இந்த குடும்பம் ரட்சிக்கப்படல, இந்த குடும்பம் ரட்சிக்கப்படல, இவங்களும் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவங்களா இருக்கணும், இவங்களும் பரலோகத்துக்கு வரணும் என்கிற ஒரு மன விருப்பம் நமக்குள்ள இருக்குமே என்றால் வசனம் சொல்லுது பாருங்க, அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன் ஆலோசனைகளை எல்லாம் அவர் நிறைவேற்றுவாராக. அப்படின்னா நான் பிரைஸ் சொல்ல, நம்முடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாம யாராவது இருப்பாங்கன்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். நம்ம வீட்டுக்கு அருகாமையில் யாராவது ஆண்டவரை அறியாம இருப்பாங்கன்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஒருவேளை பிரைஸ் சொல்லால் அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனையோ போராட்டங்களோ இருக்குன்னா போய் சுவிசேஷத்தை சொல்லி இயேசுவின் அன்பை அவர்களுக்கு சொல்லி ஆலயத்துக்கு நேராய் வழிநடத்த வேண்டியது ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய இன்றியமையாத கடமை என்பதை தேவ பிள்ளைகள் மறந்து போய்விடவே கூடாது. அல்லேலூயா. விசுவாசிக்கணும், இவங்க ரட்சிப்பாங்க, இவங்க ரட்சிக்கப்படுவாங்க, இவங்க கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவாங்க அப்படி விசுவாசிக்கணும். நம்ம நிறைய பேர் என்ன விசுவாசிக்க போனா இவங்க எங்க வர போறாங்க, இவங்கள்ட்ட சொன்ன எங்க கேட்க போறாங்க அப்படிதான் நம்ம விசுவாசிப்போம். அப்படி இல்லை, அது அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை. பாருங்க, நம்ம வேலை செய்யற இடமா இருக்கட்டும், நம்ம படிக்கிற இடமா இருக்கட்டும், நம்முடைய சரௌண்டிங் ஏரியாக்களா இருக்கட்டும், நம்முடைய நண்பர்களா இருக்கட்டும், அவர்களும் இயேசுவை அறிய வேண்டும் என்கிற விருப்பம் நமக்குள்ளே இருக்குமே என்றால் நம்முடைய மன விருப்பத்தின்படி தந்தருளி நம்முடைய ஆலோசனையை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நம்முடைய கிராமம் ரட்சிக்கப்படணும். சமாரியா ஸ்திரீ இயேசுவை கண்டுகொண்ட உடனே அவளுக்குள்ளே ஒரு விருப்பம் வந்தது. என்ன விருப்பம்? நான் மட்டும் இயேசுவை கண்டுகொண்டா போதாது, நான் இருக்கிற சமாரியா தேசத்துள்ளதான அந்த கிராமம் முழுவதும் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் அந்த சகோதரிக்குள்ளே கடந்து வந்தது. பாருங்க, இயேசுவை கண்டுகொண்ட சகோதரிக்குள்ளே அந்த விருப்பம் கடந்து வந்தது. பாருங்க என்ன சொன்னா, குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனிதர் சொன்னார், அவர் கிறிஸ்துதானா என்று வந்து பாருங்கள் என்று சொல்லி தன் விருப்பத்தை தன் கிராமத்திலே சென்று நிறைவேற்றும்படியாய் இந்த சகோதரி செயல்பட ஆரம்பித்தாள். சமாரியரில் அநேகர் கடந்து வந்து இயேசுவை அறிந்து கொள்வதற்கு இந்த சமாரியா ஸ்திரீ ஒரு காரணமாய் காணப்பட்டாள். அல்லேலூயா. அப்ப நம்முடைய விருப்பம் என்ன? நமக்கு இப்ப பிரேயர் செல்ஸ் இருக்கு. கர்த்தருடைய கிருபையினால ஒரு 15 இடங்கள்ல பிரேயர் செல்ஸ் வச்சிருக்கிறோம். பாருங்க, பிரேயர் செல்ஸ் உடைய நோக்கம் என்ன அப்படின்னா அந்த கிராமம் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், அந்த கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப பிரேயர் செல்ஸ் இருக்கிற வீட்டில் உள்ளவங்க நம்ம செய்ய வேண்டிய விஷயம், பக்கத்தில் உள்ளவங்க ஒருவேளை பிரச்சனையில் இருப்பாங்க, கஷ்டத்தில் இருப்பாங்க, போராட்டத்தில் இருப்பாங்க, நீங்க வாங்க எங்க வீட்டில் ஒரு ஜெபம் நடக்கு, நிச்சயமா உங்களுக்கு அற்புதம் நடக்கும்னு சொல்லி விசுவாசத்தோட கூட்டி வாங்க. உங்களுக்கு மன விருப்பம் இருக்குன்னா நிச்சயமா விசுவாசத்தோட நீங்க அவனை கூடும்படியா செய்வீங்க. அற்புதத்தை செய்கிறது ஒரு மனுஷன் அல்ல, அற்புதத்தை செய்கிறது சர்வ வல்லமை உள்ள ஆண்டவராகிய தேவன். அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகள் நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவருடைய கரத்தில் நாம் ஒப்புக் கொடுக்கணும். இன்னொரு பகுதியை இந்த காரியத்தில் வாசிக்கும்படியே கேட்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து வாசிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து வாசிங்க. இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். வாசிங்க. அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு, யோவான் ஸ்நானனுடைய சீஷர்கள் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். வாசிங்க. இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றார். வாசிங்க. அதற்கு அவர்கள், ரபி நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார்கள்.
சொன்னார்கள், ரபி என்பதற்கு போதகரே என்று. ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையா இருந்தது. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அந்திரேயா என்பவர் இயேசுவோடு கூட போய் தங்கினார். வாசிங்க. அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு, இயேசுவோடு கூட தங்கின அந்திரேயா தான் வீட்டுக்கு போகும்போது முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்றான். அப்போ பேதுருவுக்கு இயேசுவை சொல்லி கொடுத்தது யாரு? அந்திரேயா, சொந்த சகோதரனாகிய அந்திரேயா. நம்ம நிறைய வீட்டில் அண்ணன் தம்பிக்குள்ள பேசிக்கிடவே மாட்டோம். நிறைய வீட்டில் அக்கா தங்கச்சிக்குள்ள என்ன பண்ண மாட்டோம், பேசிக்கிடவே மாட்டோம். ஆனால் நம்ம ஒரு நல்ல ஒரு விசுவாசி என்கிற பெயருக்குள்ள இருப்போம். பாருங்க, அந்திரேயா இயேசுவை பார்த்த உடனே அல்லது மேசியாவை பார்த்த உடனே தன் சொந்த சகோதரனாகிய பிரைஸ் தி லார்ட் பேதுருவை பார்த்த உடனே சொல்றாரு, நான் மேசியாவை கண்டோம். அல்லேலூயா. அப்போ மேசியாவை யார் பார்க்காம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நேராய் மேசியாவை காண்பிக்கும்படியாய் பிரைஸ் தி லார்ட் தேவ பிள்ளைகள் நாம் ஆயத்தமாய் காணப்பட வேண்டும். அப்ப இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்லுகிற தேவ பிள்ளைகளாய் நாம் இயேசுவை முதலாவது முழு மனதோடு விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்துவதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம இந்த வருஷம் இப்ப நமக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாசம் இப்ப ஆக போது பாருங்க. 2 மாசம் முடிச்சு 3வது மாசம் ரன்னிங்ல இருக்கிறோம். எத்தனை பேருக்கு மேசியாவை குறித்து சொன்னோம்? எத்தனை பேருக்கு இயேசுவின் அன்பை சொல்லி இருக்கிறோம்? எத்தனை பேருக்கு இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே செய்த அற்புதத்தை சாட்சியாய் அறிவித்திருக்கிறோம்? திங்க் பண்ணி பாருங்க. நமக்கு எவ்வளவு அற்புதம் ஆண்டவர் செஞ்சிருக்காரு, எவ்வளவு நன்மைகள் ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு, எவ்வளவு பெரிய பெரிய விடுதலைகளை கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு. பாருங்க, சபையில வந்து சாட்சியா நிற்கிறோம். ஆனா ஆண்டவரை அறியாம பிரைஸ் தி லார்ட் குருட்டாட்டமாய் காணப்படுகிற பிரைஸ் தி லார்ட் பலவீனமாய் காணப்படுகிற மக்களுக்கு எத்தனை பேருக்கு இயேசுவின் அன்பை போய் சொன்னோடு கேட்டா நிறைய பேருக்கு வாயிலிருந்து இல்ல பாஸ்டர் நான் இதுவரைக்கும் சொல்லவே இல்லைன்னு சொல்லுவோம். ஆனா மன விருப்பம் இயேசுவின் அன்பை நான் மற்றவர்களுக்கு கொண்டு சொல்ல வேண்டும் என்கிற மன விருப்பம் யாருக்குள்ளே இருக்கிறதோ அவர்களுக்குள்ளே கர்த்தர் விசேஷித்த வரமாகிய விசுவாசத்தை வைத்து இயேசுவை அவர்களுக்குள்ளே கொண்டு செல்லும்படியாய் கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். இப்ப பாருங்க, அந்திரேயா யாருக்கு இயேசு அறிமுகப்படுத்துறாரு பாருங்க. அந்திரேயா தன் சொந்த சகோதரனாகிய சீமோனுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்துறாரு. உங்களுக்கு ஒன்று நல்ல விஷயமா தெரியும், இயேசுடைய மரணத்துக்கு அப்புறம், இயேசு மரித்ததுக்கு அப்புறமா அந்திரேயாவுடைய ஊழியம் அதிகமா என்ன பண்ணல, சொல்லப்படல. அந்திரேயா ஊழியம் செஞ்சார், கர்த்தருக்காய் வைராக்கியமா இருந்தார். ஆனா பேதுரு இயேசுவிடத்திலே அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த பேதுருடைய ஊழியம் மிகப்பெரிய ஊழியமாய் மாற்றப்பட்டது. அல்லேலூயா. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, ஒருவேளை நீங்க ஒரு நபரை ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி அழைத்து கொண்டு வந்து தேவ சமூகத்தில் நிப்பாட்டுவீங்கன்னு சொன்னா, ஒருவேளை உங்களால ஒரு பிரமாண்டமான ஊழியத்தை செய்து முடிக்க முடியாம இருந்தாலும் சரி, கர்த்தர் ஒருவேளை அவர்களை கொண்டு பலத்த செய்கைகளை செய்ய ஆண்டவராலே முடியும். அல்லேலூயா. இந்த பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்ணும்போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இந்த பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்ணும்போது 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இந்த பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்ணும்போது திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. வெளிப்பாடு சபைக்குள்ள வருது பாருங்க. பிறவி சப்பானி அதாவது அலங்கார வாசல்ல இருக்கும்போது எங்களிடத்தில் வெள்ளியும் பொன்னும் இல்லை, எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு கொடுக்கிறோம், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி அவருடைய கரங்களை பிடித்து தூக்கி விட்ட நேரத்தில், அந்த நேரமே அற்புதத்தை பரலோகத்தின் தேவன் பேதுருவின் வாயிலாக அந்த இடத்திலே கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. சோ நம்ம அழைச்சிட்டு வாரதான ஒரு தேவ பிள்ளை கர்த்தருக்காய் எப்படி வேண்டுமானாலும் பயன்படலாம். நாம் அழைத்து வருகிற தேவ பிள்ளை கர்த்தருக்காய் எப்படி வேணும் பிரகாசிக்கலாம். ஆகையால் அந்த காலை வேளையில் நமக்கு ஒரு மன விருப்பம் உண்டாகணும். ஆண்டவரே, நான் அநேகரை உம்முடைய சமூகத்தில் என்ன பண்ணா கொண்டு வரணும்,
நான் அழைச்சிட்டு மாறுதான தேவ பிள்ளை கர்த்தருக்காய் பயன்படணும், கர்த்தருக்காய் பயன்படணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கணும், ஒரு லிஸ்ட் போடணும். இந்த வருஷத்துல 2 மாசம் ஆயிடுச்சு, நான் 3ஆம் மாசத்துல இருக்கிறேன். இப்போ நான் எத்தனை பேருக்கு நான் இயேசுவின் அன்பை சொல்லி நான் தேவ சமூகத்தில் அழைத்து வருவதற்கு நான் பாத்திரனாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம்னு சொன்னா, ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது நீங்க யார்கிட்ட போய் இயேசுவின் அன்பை சொல்லணும்னு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிப்பார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் போதிப்பார். அவர் போதிக்கும் போது அந்த போதனையை கேட்டு நம்ம நடக்க ஆரம்பிச்சோம்னா கர்த்தர் நிச்சயமாய் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று, விசுவாசம் இருந்தால் நாம் விரும்புகிறபடி ஆகும். இரண்டாவதாக பார்க்கும்போது வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. மத்தேயு 17:20. Book of Matthew chapter 17 verse 20 வாசிங்க. அதற்கு இயேசு உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் கடுகு விதையளவுள்ள விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும் என்றார். அப்போ விசுவாசம் உள்ளவர்கள் விசுவாசத்தினால் சொல்லுகிற வாயின் வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. முதல்ல விசுவாசம் உள்ளவர்களான இருதயத்தின் நினைவுகள், இருதயத்தின் காரியங்கள் நிறைவேறும். இரண்டாவது, விசுவாசத்தோடு தேவ பிள்ளைகள் ஒரு வார்த்தையை சொன்னால் அந்த வார்த்தையை ஆண்டவர் கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நிறைய பேர் சில காரியத்தை சொல்லுவோம், ஆனால் நடக்காது. அப்போ சொல்லுவோம், எனக்கு முன்னாடியே தெரியும், எனக்கு என்னது இது நடக்காதுன்னே தெரியும். நோ, அப்படி இல்லை. தேவ சமூகத்தில் கர்த்தர் மேலே விசுவாசம் வைத்து இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு நடத்தி தருவார்னு சொல்லி நம்ம விசுவாசிச்சோம்னா தேவன் அந்த காரியங்களை நமக்கு கைகூடி வரப்பண்ண போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. எடுத்துக்காட்டாக பார்க்கும்போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 22:5 வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள். மோரியா தேசத்திலே ஒரு மலையின் அருகாமையிலே சென்று வேலைக்காரர்களை கீழே ஆபிரகாம் விட்டு சொல்றாரு, கழுதையை நிறுத்தி இங்கே நின்று விடுங்கள், நானும் பிள்ளையாண்டானோ அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். இப்ப எதுக்கு போறாரு அவரு? இப்ப எதுக்கு போறாரு? ஆண்டவர் சொல்றாரு 22ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலேயே வாசிக்கும் போது, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை மோரியா தேசத்திற்கு கொண்டு சென்று அங்கே நான் காண்பிக்கிற மலைகளில் ஒன்றில் நீ தகன பலியாயிடு. இப்போ 3 நாள் டிராவல் பண்றாரு. ஆஃப்டர் 3 days டிராவல் பண்ணி ஆண்டவர் குறிப்பிட்டு தான் இடத்துக்கு வந்துட்டாரு. இப்போ மலைக்கு மேல ஏற போறாங்க. ஏற போகும்போது மலையில போய் என்ன பண்ண போறாங்க? தன்னுடைய மகனாகிய ஈசாக்கை பலி செலுத்த போறாரு. கீழே மலைக்கு கீழே வேலைக்காரர்களையும் கழுதையும் கீழே விட்டுட்டு இப்ப என்ன சொல்றாரு? விசுவாசத்தோட சொல்றாரு, என் தேவனாகிய கர்த்தர் சாதாரணமான ஒரு தேவன் அல்ல. ஒரு வார்த்தையை கொடுத்தாருன்னா அந்த வார்த்தையில் உண்மை உள்ள தேவன். எனக்கு 100வது வயசுல எனக்கு ஒரு பிள்ளையை தந்தாருன்னு சொன்னா அந்த பிள்ளையை காப்பாற்ற என் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவராகிய தேவனாலே முடியும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் மேலே ஆபிரகாம் ஒரு பயங்கரமான விசுவாசத்துக்குள்ள இருந்தார். இப்போ பாருங்க, பிள்ளைய பலி செலுத்தும்படியாய் பிள்ளையாண்டானோ அப்பாவுமா என்ன பண்றாங்க? மேல மலைக்கு ஏறும் போது இப்ப சொல்றாரு, நாங்க போயிட்டு அங்கே கர்த்தரை தொழுது கொண்டு திரும்ப வருவோம்னு சொன்னா, நான் மட்டும் வருவேன்னு சொல்லல. யாரு வருவோம்? என் பிள்ளையாண்டானு சேர்ந்தாயா வருவேன், பிள்ளையாண்டானு சேர்ந்தா வருவேன். பாருங்க, நம்முடைய வாயின் வார்த்தை பாசிட்டிவா விசுவாசமா
கர்த்தர் பேர் நம்பிக்கையா இருக்குமே என்றால் அசாத்தியமான காரியத்தையும் சாத்தியமாய் மாற்றி கொடுக்க நம்முடைய தேவனாலே முடியும். தேவ பிள்ளைகள் அதை விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப மேல ஏறிட்டே போறாங்க மலை. 2 பேர் அப்பாவும் மகனும் பேசிட்டு ஏறிட்டு போறாங்க. மகன் என்ன பண்றாரு? தலையில விறகு கட்டை வச்சுக்கிட்டு அவர் ஏறி போயிட்டே இருக்காரு. போகும்போது என்ன மகன் கேட்கிறான், வாசிங்க 22ஆம் அதிகாரம் 7-8 வாசிங்க. 7-8. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான். அதற்கு அவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது. தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம் என் மகனே தேவன் தனக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை அவர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. இப்போ குழந்தைய பலி செலுத்த முடியாது மேலே ஏறிட்டு இருக்காரு. இப்போ நம்மள இருந்தா என்ன பண்ணுவோம்? இப்போ குழந்தை கேக்குது, அப்பா கட்டை இருக்கு, நெருப்பு இருக்கு, கத்தி இருக்கு. நம்ம என்ன நம்மகிட்ட கேட்கிறாரு, பையன் கேட்கிறான், அப்பா தகன பலிக்கான ஆடு எங்கன்னு கேட்டா நம்ம உடனே வெம்பி அழ ஆரம்பிச்சிருவோம். என்னப்பா பண்றது, நீ ஒரு பையன் கொடுத்தாங்க, நான் என்ன செய்யறதுன்னு தெரியலையே, இப்போ கொண்டு பலி செலுத்த போறாரு. அப்படி பாருங்க, அங்க இருந்து வெம்பி அழ ஆரம்பிச்சிருவோம். விசுவாசம் குறைஞ்சிரும். ஆபிரகாமுக்குள்ளே அந்த விசுவாசம் குறையவே இல்லை. அவர் சொல்றாரு, நம்ம மேல போகும்போது நமக்காக கர்த்தர் பார்த்து கொள்வாருப்பா. அல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய அசாதாரணமான காரியமா இருக்கும், சில காரியம் உங்களுக்கு முடியாத காரியமா இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையில இது எப்படி இது சாத்தியமாக போகுது அப்படின்னு மேபி நீங்க திங்க் பண்ற விஷயமா இருக்கும். நீங்க சொல்றீங்க, என் கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. உங்களுடைய குடும்ப விஷயமா இருக்கும், உங்களுடைய வேலை விஷயமா இருக்கும், உங்களுடைய தனிப்பட்ட விஷயமா இருக்கும். சில சூழ்நிலையில என்ன பண்றதுன்னே தெரியாம நீங்க தகிச்சு நின்றுட்டு இருப்பீங்க. பாருங்க, தேவ சமூகத்தில் சோர்ந்து போகாதுங்க. ஆண்டவர் உங்களை என்கரேஜ் பண்றாரு, உங்க வாயில சொல்லட்டும், என் கர்த்தர் பார்த்துக் கொள்வார், என் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் வார்த்தையே நீங்க சொல்லுங்க, மீதி உள்ள கர்த்தர் பார்த்துருவாரு. ஏன்னா ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. வசனம் தான் சொல்லுது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. யார் கர்த்தர் மேல விசுவாசம் வைத்து என் கர்த்தர் எனக்காக இருந்து யாவற்றையும் பார்த்து கொள்வார் என்கிற விசுவாசத்திலே வைராக்கியமாக இருக்கிறோமோ அந்த காரியங்களை கர்த்தரே முன் நின்று பார்த்து கொள்ள கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. போன வாரம் உங்களுக்கு சொன்ன எலியா பாத்தீங்கன்னா, எசபேல் சொன்னதை கேட்ட உடனே சோர்ந்து போய் படுத்துட்டார். போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கலும் நான் என்ன பெரியவன் அல்ல, நான் இந்த உலகத்தில் என்ன செத்து போறியா அப்படின்னு சொல்லும் போது அதை கர்த்தர் பார்த்துக்கிட்டாரு. இல்லப்பா, நீ வெயிட் பண்ணு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இப்ப நீ ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கர்த்தர் பார்த்துக்கிட்டாரு. தழலிலே செய்யப்பட்ட அப்பமோ அந்த இடத்துல தண்ணியும் வைக்கப்பட்டுச்சு. அவரு சந்தோஷமா எழும்பி சாப்பிட்டு மறுபடியும் படுத்துருவாரு. மறுபடி தூதன் தட்டி எழுப்பிட்டு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். பாருங்க, கர்த்தர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போகும்போது, போராட்டங்கள் வரும்போது, சில நேரத்தில் திக்கற்றவளாய் நிற்கும் போது, வழி தெரியாமல் நிற்கும் போது, பிரைஸ் தி லார்ட், அந்த நேரம் நம்முடைய வாயிலிருந்து பிறக்க வேண்டிய வார்த்தை, என் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், இல்ல ஒரு பெரிய விஷயமா இருக்கட்டும், இந்த வார்த்தையே சொல்லுங்க, என் கர்த்தர் பார்த்துக் கொள்வார், என் தேவனாலே கூடும், என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, என் தேவன் வழிநடத்துவார் சொல்லி இந்த பாசிட்டிவான விசுவாசமான வார்த்தையே தேவ பிள்ளைகள் சொல்லுவோமே என்று சொன்னால், கர்த்தர் நமக்கு முன்னாக சென்று கோணலானவைகளை கர்த்தர் செவ்வையாக்கி, கரடு முரடானவைகளை கர்த்தர் சரிப்படுத்தி நம்மை சரியாய் கவனிக்க நம்முடைய தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். பாருங்க, பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு காரியம் தொடர்ந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதுல 1 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 45-46 வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 17:45-46 வாசிங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தனை
நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களுடைய சேனைகளின் கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்திலே வருகிறேன் என்று சொல்லி. இன்னும் வாசிங்க தொடர்ந்து வாசிங்க. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் கர்த்தருக்கு பயப்படுவார்கள். அல்லேலூயா. இப்போ தாவீது கையில் என்ன இருக்கு? அவர் ஆடு மேய்க்கும் போது அவர் யூஸ் பண்றதான ஒரு கவுன் இருக்கு. கவுன்னா பார்த்தீங்கன்னா கல்லை சுழட்டி அடிக்கிற ஒரு கவுன். பாருங்க, கையில் என்ன இல்லை? வாள் இல்லை. தலையில் என்ன இல்லை? என்ன தலை சீரா இல்லை. யுத்தத்துக்கான ட்ரெஸ் ஒண்ணுமே இல்லை. ஆனா பெலிஸ்தியன் முன்னாடி நிற்கிற மனுஷன் ஆளு ஹைட் அண்ட் வெயிட், பெரிய ஆளு, பயங்கர சின்ன வயசுல இருந்தே யுத்த வீரன், பெரிய வாள் வச்சிருக்கிறான், தலை சீரா இருக்கு. பாருங்க, யுத்தத்துக்கான ட்ரெஸ் போட்டிருக்கிறான், தன்னை பாதுகாப்பதற்குள்ள எல்லா கவசங்களும் இருக்கு. ஆனால் இப்போ தாவீது அது ஒண்ணு இல்லை. அவருக்கு ஒன்று தெரியும், என் கர்த்தர் என்னை பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. உங்களுக்கு முன்னாடி நிற்கிற ஒரு மனுஷன் கோலியாத்தை போன்ற எல்லா விதமான பெரிய பெரியதான கவசங்களோடு உங்களுக்கு முன்னாடி நின்று எதிர்த்து கொண்டிருக்கலாம். ஆனா தாவீது சொல்றாரு, நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் சேனையாகிய கர்த்தருடைய நாமத்திலே நான் வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு கர்த்தரை முன்னிறுத்தி தாவீது சென்றார். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் தாவீதோடு கூட இருந்து அற்புதத்தை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. அப்ப நமக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரியதான ஒரு போராட்டம் நிக்கணும்னு சொன்னா போராட்டத்தை கண்டு ஓடிடவே கூடாது. எனக்கு முன்னாடி ஒரு போராட்டம் நிக்கனா அந்த போராட்டத்தை விட பெரியவர் என் ஆண்டவர். அல்லேலூயா. இந்த போராட்டத்தை ஜெயிக்க என் ஆண்டவர் அவரால் நிச்சயமாய் கூடும். அதை விசுவாசிக்கணும் தேவ பிள்ளைகள். அந்த தேவ பிள்ளைகள் விசுவாசித்து நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். நமக்கு முன்னாடி நிற்கிற ஒரு போராட்டம் எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தாலும் சரி, தேவனாகிய கர்த்தர் அதிலும் பெரியவராயிருந்து என்னை நடத்துவார் என்கிற விசுவாசம் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது கர்த்தர் கிரியை செய்வார். தாவீது சொல்றாரு, நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். இன்னும் சொல்றாரு, நான் இன்னைக்கு உன்னை கொன்று உன் தலையை என்ன பண்ணுவேன்? உன் உடம்புல இருந்து வாங்கிடுன்றார். பாருங்க, இவர்கிட்ட என்ன இல்லை? ஆயுதம் இல்லை. யார்கிட்ட ஆயுதம் இருக்கு? கோலியாத்திட்ட ஆயுதம் இருக்கு. பாருங்க, கோலியாத்திட்ட ஆயுதம் இருக்கு. இவரு ஒரு கல்லை எடுத்து அடப்பத்தில் வைத்து அந்த கல்லை எடுத்து டரன்னு சுத்திட்டு ஒரே அடி அடிச்சாரு. தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கு ஒரு அடி அடிச்சாரு. அடிச்ச அடியில நெற்றிப்பட பதிந்து போனபடினாலே அவன் முகம் குப்புற விழுந்து அவன் அந்த இடத்துல சாக வேண்டிய சூழ்நிலை ஆகுது. யாருடைய ஆயுதத்தை எடுத்தார் தெரியுமா? அந்த போர்ஷனை வீழ பாருங்க. அந்த கோலியாத்துடைய ஆயுதத்தையே எடுத்து அவன் தலையே வெட்டிட்டு அவன் தலையை, நான் நினைக்கிறேன் இவனால் தூக்க கூட முடிஞ்சுக்காது. ஆளு சின்ன பையன், தூக்க கூட முடியாது. சின்ன பையன், கர்த்தருடைய அபிஷேகம் அவனை பலப்படுத்தினது. தூக்கிட்டு இப்ப பாளையத்துக்குள்ள இஸ்ரவேல்ல சவுல் ராஜாவும் இவருடைய சொந்த சகோதரர்கள், யாருடைய? தாவீதுடைய சொந்த சகோதரர்கள், இன்னும் யுத்த களத்தில் உள்ள மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ கோலியாத்துடைய தலையை தூக்கிட்டு கெத்தா நடந்து வந்துகிட்டு இருக்காரு. இப்போ பெண்கள் பாடுறாங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. பாருங்க, விசுவாசிக்கிற தேவ பிள்ளையினால் நிச்சயமாய் கூடும். நமக்கு முன்னாடி நிற்கிறதான ஒரு போராட்டம் ஒரு மிகப்பெரிய போராட்டமா இருக்கலாம். அந்த பேசி பேசி அந்த பிரச்சனை இன்னும் பெருசாக்கிறாதுங்க. அதை இன்னும் பெருசாக்காதுங்க.
அதை பேசி 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 இது இன்னும் பிரச்சனைக்கு ஆக வேண்டிய லெவலில் கொண்டு போகாம, என் தேவன் இந்த பிரச்சனைகளை விட என் தேவன் பெரியவர் என்று விசுவாசித்து தேவனுக்கு முன்னுரிமை கொடுப்போமே என்றால் கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்ய தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியா ஒரே ஒரு வார்த்தையை சுருக்கமாய் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்தில் சோதிக்கப்படும். நம்முடைய விசுவாசம் என்ன ஆகும்? சோதிக்கப்படும். வாசிங்க 1 பேதுரு 1:7. வாசிங்க 1 பேதுரு 1:7. சீக்கிரம் வாசிமா, சீக்கிரம் வாசிங்க, டைம் இல்லை. அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அவைகளை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம், அவைகளை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு, நம்ம விசுவாசம் என்ன ஆகும்? நம்ம ஆண்டவருக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கிறோமான்னு சொல்லி இந்த விசுவாசம் சோதிக்கப்படும். சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்ப நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது என்று சொன்னால் இயேசு வரும்போது நமக்கு புகழ்ச்சி கனம் மகிமை உண்டாகும்படியாய் நம்முடைய விசுவாசம் சில வேளையிலே சோதிக்கப்படும். சில நேரத்தில் நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன், காரியம் நடக்கவே மாட்டேங்குது. நான் என்ன நினைக்கிறேன், மற்றவங்க எல்லாருக்கும் காரியம் ஆகுது, எனக்கு மட்டும் காரியம் ஆகவே மாட்டேங்குது. மற்றவங்களுக்கு எல்லாம் விஷயம் ஆகுது, எனக்கு மட்டும் அற்புதம் நடக்கவே மாட்டேங்குது. சோதிக்கப்படுறோம். சோதிக்கப்படும் போது அந்த சோதனையில் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பதை தேவ பிள்ளைகள் ஒரு கணம் சிந்திக்க வேணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரத்தில் எடுக்க வேண்டாம், நான் சொல்லி முடிக்கிறேன். 28ஆம் அதிகாரத்தில் பிரைஸ் தி லார்ட், பவுலும் அவருடைய சார்ந்த ஜனங்களும் ஒரு மிகப்பெரிய கப்பல் சேதத்தில் இருந்து தப்பிச்சுட்டு மெலித்தா தீவுக்குள்ள வருவாங்க. அங்கே பிடித்திருந்த குளிருக்காகவும் மழைக்காகவும் அவங்க சில விறகுகளை வாரி என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா தீ மூட்டி குளிர் காஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. பவுல் சில விறகுகளை வாரி அதன் மேலே போடுகையில் விரியன் பாம்பு அனல் உரைத்து பவுலின் கையை கவ்விக்கொண்டது. இப்ப பவுல் என்ன சொல்லணும்? இத்தனை பேர் வந்து இருக்கிறாங்களே, இவங்க யாரையும் கடிக்காம என்ன மட்டும்தான் இந்த பாம்பு என்ன பண்ணுச்சு? கடிச்சிச்சு. இத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இல்லாத பிரச்சனை எனக்கு வந்திருக்கு. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு சோதனை வருதுன்னு சொன்னா, ஒரு சோதனையை நம்ம எதிர்கொள்கிறோம்னு சொன்னா, ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற வார்த்தை நாம் பாக்கியவான்கள். அப்போ இந்த இடத்துல பவுல் இந்த விரியன் பாம்பு கடிச்சதை ஒரு பெரிய சோதனையா அவர் எடுக்கவே இல்லை. ரொம்ப சாதாரணமா வச்சு அந்த விஷப்பூச்சிய அந்த தீயில உதறி தள்ளிட்டு ஒரு சேதமும் அடையாமல் காணப்பட்டான். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் வேற யாராவது கடிச்சிருந்தா அவன் செத்து போயிருப்பாங்க, பெரிய பிரச்சனையா இருக்கும். ஆனா பவுலை கடிச்சதுனால, பவுலுக்கு அந்த சோதனை வந்ததுனால அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வரல. அப்போ உங்களுக்கு ஒரு சோதனை வருதுன்னு சொன்னா நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும், நீங்க விசுவாசத்துல இன்னும் வளரும்படியாய் பரலோகத்தின் தேவன் உங்களை விசுவாசத்துல சில சூழ்நிலையில புடமிட்டு சோதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அத தேவ பிள்ளைகள் ஒரு காலம் மறந்து போயிடக்கூடாது. நம்ம சிந்திக்கணும், எப்போ சிந்திக்கணும், மறக்கவே கூடாது. எனக்கு ஒரு போராட்டம் வருதுன்னு சொன்னா கர்த்தர் என்னை புடமிடுகிறார், என்னை உருவாக்குறாரு. இன்னும் நான் பலப்படுத்தப்படுறேன், இன்னும் கர்த்தருக்குள்ள பலப்படுத்தப்படுறேன், இன்னும் கர்த்தருக்குள்ள ஒரு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் நான் உருவாக்கப்படுகிறேன்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்தும் போது சில சோதனைகள் வாயிலாய் கர்த்தர் நம்மை உருவாக்குவார். அல்லேலூயா. நான் 2-3 வாரங்களுக்கு முன்னாடி ஒரு செய்தி நான் கொடுக்கும்போது சொல்லியிருந்தேன், நம்ம ஒர்க் பண்ணுற ஆஃபீஸாக இருக்கட்டும், நம்முடைய எந்த இடமா இருந்தாலும் சரி, அங்கேருந்து நம்ம என்னன்னா ஒரு பெண்ணையோ ஒரு பேப்பரை கூட நம்ம எடுத்துடக்கூடாது. ஏன்னா அது கூட நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத விஷயம் அப்படி சொன்ன ஒரு சாட்சி சொல்லியிருந்தேன். சாட்சியாக சில காரியங்களை சொல்லி நான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தேன். அந்த வாரத்தில் நம்முடைய சபை கடந்து வருகிற சகோதரர் ஞானராஜ் அவர்கள் அவங்க என்கிட்ட வந்து ஒரு காரியத்தை சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன விஷயம்னா, அவருடைய ஆஃபீஸுக்கு ஒரு பெரிய பாக்ஸ் வந்திருக்கு. பெரிய பாக்ஸ், அதாவது அது கவர்மெண்ட் ரீதியான ஒரு பாக்ஸ் அவங்களுக்கு வந்திருக்கு.
வந்து அதை கவர் பண்ணும்படியா பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க அட்டை போடுறதுக்கான பேப்பர் இருக்கும்ல, அந்த பேப்பர் என்ன, ஒரு ப்ரௌன் ஷீட், ப்ரௌன் ஷீட் பேப்பர்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அது கவர் ஆகி வந்திருக்கு. இவர் காலையில் வரும்போது என்ன பண்ணிட்டாருன்னா, அவனுடைய 2வது பையன் சொல்லுங்க, அப்பா எனக்கு ஸ்கூலுக்கு போகும்போது அட்டை போட்டுட்டு போனோம், அதனால ப்ரௌன் ஷீட் நீங்கள் வரும்போது என்ன பண்ணுங்க, நீங்கள் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, சரின்னு சொல்லிட்டு வரும்போது ஆஃபீஸ் விட்டு வரும்போது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இந்த பாக்ஸ் இருந்திருக்கு. இதை சுற்றி இருக்கிற ப்ரௌன் ஷீட் பார்த்தீங்கன்னா என்னன்னா, இதை தூக்கி இந்த ப்ரௌன் ஷீட் எடுத்து குப்பையை தான் போடணும், எரிக்க தான் செய்யணும். இவர் என்ன திங்க் பண்ணாருன்னா, பையன் ப்ரௌன் ஷீட் கேட்டான், இல்லை இது நல்ல அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணார், அந்த ப்ரௌன் ஷீட் எரிக்க போடுறதானே, குப்பையில் போடுறதானேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், அந்த ப்ரௌன் ஷீட்டை, இது 2-3 மாதத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம், எடுத்து அதை மடக்கி என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால் அவர் சேஃபாக வச்சிருக்காரு. சாயங்காலம் போய் பையனுக்கு என்ன பண்ணிடலாம், இந்த ப்ரௌன் ஷீட்டில் அட்டை போட்டு கொடுத்துடலாம்னு வச்சிருக்கிறாரு. தென் அவருக்கு என்னென்னா கிளாஸ் அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி வரும்போது அந்த ப்ரௌன் ஷீட் எடுத்து என்னுடைய வண்டியில் வச்சுட்டு மூவ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் பேசினாராம், இந்த ப்ரௌன் ஷீட்டு, இந்த இப்படிப்பட்ட ப்ரௌன் ஷீட் வாங்குறது உங்ககிட்ட காசு இல்லையா அப்படி கேட்டாராம். இந்த ப்ரௌன் ஷீட் வேஸ்ட்டு, இந்த தூக்கி என்ன பண்ணும், குப்பையில் போடணும். ஆனால் ஆஃபீஸில் எடுத்துகிட்டு வராரு, இந்த ப்ரௌன் ஷீட்டை வாங்குறதுக்கு உன்னோட காசு இல்லையா அப்படி கேட்டிருக்காரு. இவர் இது என்ன ஒரு பெரிய விஷயமா, தூக்கி போடுறதுக்கு சொல்ற, இது என்ன தூக்கி போடுற ஐட்டம் தானே, இது வேஸ்ட்டு தானே, அதனால நமக்கு இதை எடுத்து கொண்டு போகிற தப்பு இல்லையான்னு சொல்லி அவர் அந்த அந்த பிரச்சனையை அந்த விஷயத்தை தான் ஒரு தப்பில்லைங்கிற விஷயத்தில் மைண்ட் செட்டப் கூட கொண்டு வராரு. கேட்டை விட்டு வெளியில் வந்தாச்சு. கேட்டை விட்டு வெளியில் வரும்போதும் ஆண்டவர் பேசுகிறாரா, ப்ரௌன் ஷீட் வாங்குறதுக்கு உங்ககிட்ட காசு இல்லையான்னு கேட்டிருக்காரு. இப்போவும் கேட்டை விட்டு கிராஸ் பண்ணி மெயின் ரோட்டுக்கு வந்துட்டாரு. மெயின் ரோட்டை கிராஸ் பண்ணி காடம்பாடி ரூட்ல வண்டி போயிட்டு இருக்கு. போயிட்டு வரும்போது மறுபடியும் ஆண்டவர் பேசியிருக்காரு, இந்த ப்ரௌன் ஷீட் வாங்குறது உனக்கு என்ன இல்லையா, காசு இல்லையா. பாருங்க, வெளியில வந்துட்டு கொஞ்சம் தூரம் வந்த உடனே இந்த ப்ரௌன் ஷீட்டை எல்லாம் சுருட்டிட்டு என்ன பண்ணாரா, தூக்கி எடுத்து ஒரு ஓரத்தில் குப்பை இருக்கிறதான இடத்துல போட்டுட்டு பிரைஸ் தொடர்ந்து பையனுக்கு ப்ரௌன் ஷீட் வாங்கிட்டு அவர் போய் அந்த ப்ரௌன் ஷீட்டை போட்டு கொடுத்தேன்னு சொல்லி சொல்லும்போது பிரைஸ் கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தில் நாம் எந்த அளவுக்கு நாம் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சில காரியம் சின்ன தவறு செய்யும் போது ஆண்டவர் உணர்த்துவார், நோ இது செய்யாத, இதை பண்ணாத, இதை போகாத அப்படி உணர்த்தும் போது உடனடியாய் அந்த தவறை நாம் நியாயப்படுத்தாதபடிக்கு கர்த்தருக்கு தாழ்மையாய் நம்ம ஒப்பு கொடுத்து தேவனை மகிமைப்படுத்துவோமே என்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும், விசுவாசம் சோதிக்கப்படும். நிறைய விஷயம் இருக்கு, டைம் இல்லாதனால முடிக்கிறேன். பாருங்க, விசுவாசம் சோதிக்கப்படும். நம் இயேசு வெளிப்படும் போது புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகணும்னு சொன்னா, நம் மூலமாய் புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகணும்னு சொன்னா நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் போது அந்த விசுவாசத்தில் உறுதியாயிருப்போம். எல்லாரும் கண்களை மூடுவோமா, எல்லாரும் தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த காலை வேளையில் என்னுடைய விசுவாசத்தின் அளவு எப்படி இருக்கிறது, என்னுடைய விசுவாசத்தின் அளவு எப்படி இருக்கிறது. ஆலயத்தில் வரும்போது நான் ஒரு விசுவாசியாய் காணப்படுகிறேன், அதே போல வீட்டிலையும் அதே போல வெளியிலையும் நான் செல்ற இடத்துல எல்லாம் என்னுடைய விசுவாசம் அப்படியே இருக்க வேண்டும் ஐயா, அப்படியே இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஒரு காலம் உலகத்திற்கு ஒத்த வேஷம் நான் தரிக்கவே கூடாது ஐயா, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கவே கூடாது ஆண்டவரே. நான் விசுவாசத்தில் இன்னும் வளர வேண்டும். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இரண்டாவது, 9 வரங்களில ஒரு வரம் தான் விசுவாசம். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். விசுவாசம் இருந்தால் நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகும், விசுவாசம் இருந்தால் நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகும்னு சொல்றாரு. இரண்டாவது, விசுவாசம் இருந்தால் நம்முடைய வாயின் வார்த்தை நிறைவேறும், நம்முடைய வாயின் வார்த்தை நிறைவேறும். நம்ம கிளைம் பண்ண முடியும், நம்ம கிளைம் பண்ண முடியும். ஆபிரகாம் கிளைம் பண்றாரு, நானும் பிள்ளையாண்டானும் போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோம். கிளைம் பண்றாரு. பிரைஸ் தி லார்ட். பிள்ளையாண்டான்னு சொல்றாரு, கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். அதே போல அங்க ஒரு ஆட்டை ஆண்டவர் ஏற்படுத்தினார். நம்முடைய விசுவாசத்திலே சோர்ந்து போய் இருப்போம்னு சொன்னா, விசுவாசத்திலே கலங்கி போய் இருப்போம்னு சொன்னா, அருமையான தேவனுடைய பிள்ளையை சில நேரத்தில் விசுவாசம் சோதிக்கப்படும்.
அந்த விசுவாச சோதனையில நாம் ஆண்டவருக்கு முன்பாக உறுதியாய் இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மை குறித்து எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? அன்பின் தகப்பனே, இந்த நேரத்தில் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஐயா. நீங்க எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிற வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த வார்த்தையின்படி நாங்கள் விசுவாசத்திலே கர்த்தருக்குள் வளர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, விசுவாசி என்கிற பெயர் எங்களுக்கு உண்டு. ஆண்டவரே, விசுவாசிக்கிறவள் என்கிற பெயர் உண்டு. ஆண்டவர், அந்த பெயரை நாங்கள் காத்துக்கொண்டு கர்த்தருக்காய் பயனுள்ளவளாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் கர்த்தரால் நிறைவான ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் நிறைவாய் கண்டுகொள்ளட்டும். ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய பாதையிலே கர்த்தருக்குள்ளே இன்னும் விசுவாசத்திலே பிள்ளைகள் வளரட்டும். ஆண்டவரே, கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆவிக்குரிய பாதையிலே இன்னும் வளரட்டும். ஆண்டவரே, போகும்போது வரும்போது எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. கர்த்தர் கிரியை செய்யுங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. சதம் அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒரு கரங்களை கொடுத்து சமாதானத்தோடு கடன் சொல்லுவோம். நம்முடைய பிள்ளைகளை விசாரித்து கடன் சொல்லுவோம். அப்ஹோல்டைய ஃபேமிலி விசாரிப்போம். கிருஷ்ணவேணி சிஸ்டருடைய குடும்பத்தை விசாரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord.